Welcome to Future Vision Study Center Salem, UG TET Zoology, Unit 11, Microbiology and Immunology பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இம்யூனோகுளோபுலின்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டைப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம எலாபரேட்டாக எதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர், அதில் என்னென்ன ரீஜியன்ஸ் இருக்குது, டொமைன்ஸ் இருக்குது, அதோட ஃப்ராக்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆர் கிளைகோப்ரோட்டீன்ஸ். இது என்ன நேச்சருடையது? கிளைகோப்ரோட்டீன் நேச்சருடையது. ஃபார்ம்டு இன் ரெஸ்பான்ஸ் டு அன் ஆன்டிஜன் அண்ட் ரியாக்ட் ஸ்பெசிஃபிக்கலி வித் தட் antigen, they are briefly represented Ig. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் என்டர் ஆகக்கூடிய ஆன்டிஜனை அதோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாவில் அதை என்ன பண்ணுது, கில் பண்ணுறதுக்காக அது கூட போய் பைண்ட் ஆகக்கூடிய ஒரு மாலிகுல்ஸாக இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குது. இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். தே ஆர் காமன்லி கால்டு ஆன்டிபாடிஸ். பொதுவாக இதை எதனாலும் சொல்லலாம், ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் அதர் நேம்ஸ் வச்சு சொல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆர் இம்யூனோலாஜிக்கல் மீசல்ஸ் produced by body to kill pathogens. அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடியது இதுதான் இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ். அப்போ நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸை கில் பண்ணக்கூடிய ஒரு துப்பாக்கி மாதிரியாக செயல்படக்கூடியதான் என்னது, இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ். அதாவது தோட்டா மாதிரி செயல்படக்கூடியது. அப்போ இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆர் லைக் ஆரோஸ் கம்மிங் ஃப்ரம் பவுஸ் ஆர் புல்லட் கம்மிங் அவுட் ஃப்ரம் பிஸ்டல்ஸ். எப்படி ஒரு துப்பாக்கியில் ஒரு தோட்டா ஆரோவா இன்ஜெக்ட் பண்ணி அந்த டார்கெட் செல்ஸ் அல்ல டார்கெட் ஆப்ஜெக்டை கில் பண்ணுதோ டெஸ்ட்ராய் பண்ணுதோ, அதே சேம் மாதிரி தான் இந்த இம்யூனோகுளோபுலின் நம்ம பாடியில் ஒர்க் பண்ணுது. ஒரு பேத்தோஜன் என்டர் ஆனதும் அதை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுது, ஒரு பிஸ்டல்ஸ்லேருந்து எப்படி ஒரு புல்லட் போய் பாய்ஞ்சு போகுதோ அது மாதிரி அந்த பேத்தோஜனை போய் பைண்ட் பண்ணி அதை கில் பண்ணுது. அப்போ தேர் ஆர் ஃபவுண்ட் இன் சீரம், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். இப்படி கெப்பாசிட்டி உடைய இந்த இம்யூனோகுளோபுலின் நம்ம பாடியில் எங்கே காணப்படுது? சீரம் அப்படின்னா பிளட்டு, நம்மளோட பிளட்ல இருக்கு சர்க்குலேட்டிங் பிளட்டு. பாடி ஃப்ளூயிட்ஸ்ல நிறைய இருக்கு, சிஎஸ்எஃப், எக்ஸ்எஸ்எஃப், இசிஎஃப் அதெல்லாம் இருக்கு. அதில் டிஷ்யூக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனோகுளோபுலின்ஸை நம்ம பார்க்கலாம். தேர் ஆர் ப்ரொடியூஸ்டு பை வெர்டிபிரேட்ஸ் ஒன்லி. இது வெரி இம்பார்ட்டன்ட். முதுகெலும்பு உடைய விலங்குகளில் மட்டும்தான் இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆனது உற்பத்தி செய்யப்படுகின்றன. தேர் ஆர் சிந்தசைஸ்டு பை பி லிம்போசைட் அண்ட் செக்ரீட்டட் பை பிளாஸ்மா செல்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் இது கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சப்போஸ் அந்த இடத்துல இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாலும் நம்ம இதுதான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதாவது ஆன்டிபாடிஸ்ன்றது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்ஸாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிளாஸ்மா செல்ஸ் ஆஃப் த பி லிம்போசைட்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த பிளாஸ்மா செல்ஸில் இருக்கக்கூடிய பி லிம்போசைட்னால சிந்தசைஸ் பண்ணப்படுறதா என்னது, இம்யூனோகுளோபுலின் சொல்லப்படக்கூடிய ஆன்டிபாடிஸ். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராட்னி போர்ட்டர் 1962 proposed by the basic structure of immunoglobulin. ராட்னி போர்ட்டர் அப்படின்றவர் தான் 1962 இந்த இம்யூனோகுளோபுலினோட ஒரு அடிப்படை அமைப்பை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஒரு ஒய் ஷேப்பில் இருக்குன்றத சொல்லியிருக்கார். ஒய் ஷேப் அப்படின்னா என்னது, 1 ஸ்டால்க் இருக்கும், 2 லிம்ப் இருக்கும் இல்லையா, 1 ஸ்டால்க் 2 லிம்ப். அதனால அது ஒய் ஷேப் மாதிரி இருக்குன்றத சொல்லியிருக்கார். The tip of the limbs is called antigen binding site or paratope. அப்போ இந்த லிம்போட இந்த முனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, FAB இருக்கு. அதாவது ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பாராடோப் அந்த டிப்பில் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. த டிப் ஆஃப் த ஸ்டால்க் இஸ் கால்டு FC. அப்போ இந்த ஸ்டால்க் அப்படின்னா என்னது, தண்டு பகுதி. அதோட இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், FCன்னு சொல்லுவோம். இது லிம்பு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இட் பைண்ட் டு தி பாகோசைட்டோசிஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த FC இதில் என்ன இருக்கிறது, காம்ப்ளிமெண்ட் சிஸ்டமும் பாகோசைட்டோசிஸ் செய்யப்படக்கூடிய மேக்ரோபேஜஸ் நியூட்ரோஃபில்ஸும் ப்ரெசன்ட் ஆகிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க.
அப்போ இம்யூனோகுளோபுலின்ஸ் எக்ஸிட் இன் டூ ஃபார்ம், இரண்டு வடிவத்தில் வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்துட்டு சால்யூபிளாகவும் இன்னொன்று மெம்பரேன் பவுண்ட் இம்யூனோகுளோபுலின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு வடிவத்தில் வந்துட்டு காணப்படும். அப்போ சால்யூபிள் இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் dissolved condition in blood serum and body fluids. Bound immunoglobulins are found in surface of the B cells. இது very very important. அப்போ soluble கரையும் தன்மையுடைய immunoglobulins இருக்கு, மெம்பரேன் பவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய immunoglobulins இருக்கு. இப்போ சாலியபிளாக இருக்கிறது நம்மள சர்க்குலேட்டிங் பிளட் எதுலெல்லாம் லிக்யூடாக இருக்கோ அதில் எல்லாமே சாலியபிள் இம்யூனோகுளோபின்ஸும், இந்த பவுண்ட் இம்யூனோகுளோபுலின்ஸ் பார்த்தீங்கன்னா பி செல்ஸோட சர்ஃபேஸில் வந்துட்டு காணப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ they are referred to as surface immunoglobulins or membrane immunoglobulins. இந்த நேமுமே வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பி செல்ஸோட சர்ஃபேஸில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது எஸ்ஐஜி, அதாவது சர்ஃபேஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னா, அப்போ சர்ஃபேஸ்னாவே என்னது, அதுக்கு மேலே மெம்பரேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குமா, அப்போ மெம்பரேன் இம்யூனோகுளோபுலின்ஸ் எம்ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுகிறது. அப்போ the surface immunoglobulin found on the surface of B cell is called B cell receptor, BCR. அப்ப சர்ஃபேஸ்ல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம், BCR, B cell receptor அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ AB cells contain about 1 lakhs BCR on its surface. அப்போ இந்த ஆன்டிபாடி செல்கள் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்குது, 1 lakh வந்து அந்த B cell receptorல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்றது என்னது, ஒரு கிளைகோ புரோட்டீன்ஸ் நேச்சர் உடையது. இது பார்த்தீங்கன்னா 4 பாலிபெப்டைட் செயின்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஈச் பாலிபெப்டைட் செயின் இஸ் மேடப் ஆஃப் லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். அப்ப இந்த ஒவ்வொரு பாலிபெப்டைட் செயின்களும் ஒரு நீண்ட வரிசை மாதிரி ஒரு சங்கிலி தொடராக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சம் அமினோ ஆசிட்ஸ் ஆர் அட்டாச்டு டு சுகர் செயின்ஸ். அப்ப சில அமினோ ஆசிட் சுகர் செயின் கூட என்ன பண்ணியிருக்கு, அட்டாச் ஆகிருக்கிறதுனால தான் இது ஒரு கிளைகோ புரோட்டீன்ஸ் நேச்சர் உடையதாக கருதப்படுகின்றன. அப்போ 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, என்னென்ன செயின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்துட்டு லைட் செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், லேசான சங்கிலி. அப்போ இம்யூனோகுளோபுலின் ஹேஸ் 2 லைட் செயின். அப்போ இம்யூனோகுளோபுலின் எத்தனை லைட் செயின்ஸ் இருக்கு, 2 லைட் செயின்ஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி இருக்கும், ஷார்ட்டராக வந்துட்டு இருக்கும். தே ஆர் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்கும். அப்போ each light chain is made up of 214 அமினோ ஆசிட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த 2 லைட் செயின்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட் செயின்லையும் எவ்வளோ அமினோ ஆசிட் இருக்கு, 214 அமினோ ஆசிட் இருக்கு. அப்போ ரெண்டுலையும் டோட்டலாக மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 428 அமினோ ஆசிட்ஸ்னால லைட் செயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டோட்டலாக கேட்குறாங்களா, 2 செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் கேட்குறாங்களா இல்லை ஈச் லைட் செயின்ஸ் கேட்குறாங்களான்றதை நம்ம அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இப்போ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் லைட் செயின்ஸ் ஆர் குரூப்டு இன்டு 2 டைப்ஸ். அப்போ இது வந்துட்டு மேலும் 2 வகையாக, அந்த குரூப்பாக இருக்கிறத மேலும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதோட ஸ்ட்ரக்சர், அதோட அமினோ ஆசிட் சீக்வன்ஸ், அதில் என்ன ஆட் ஆயிருக்கு அதை பொறுத்து 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. When the hemoglobin contains kappa chains, the immunoglobulin is called K type. அப்போ எந்த இம்யூனோகுளோபின் வந்துட்டு கப்பா செயினை பெற்றிருக்கிறதோ அந்த இம்யூனோகுளோபின் என்ன சொல்கிறாங்க, கே டைப் இம்யூனோகுளோபின் சொல்கிறோம். அப்போ when it contains lambda chain, the immunoglobulin is to L டைப்பு. அப்போ எந்த இம்யூனோகுளோபின் லாம்டா செயினை பெற்றிருக்கிறதோ, லாம்டான்றது ஸ்பெஷல் சிம்பிளாக இருக்கும், அதை பெற்றிருக்கிறதோ அது எல் டைப்பு இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது ரெண்டுமே எதோடது, லைட் செயின்ஸோடது. அப்போ இம்யூனோகுளோபினோட மாடல், அதாவது ராட்னி போர்ட்டர் 1962 வந்து ப்ரப்போஸ் பண்ணார் இல்லையா, அந்த மாடல் தான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஸ்டால்க்கு. இது 2 லிம்ப் வந்துட்டு இருக்கு. இப்போ 2 லிம்ப்லையுமே ஒவ்வொரு லிம்ப்லையுமே என்ன இருக்குன்னு சொன்னோம், ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டுன்னு வந்துட்டு இருக்கும், அதாவது எஃப்ஏபி ரீஜியன். அதே மாதிரி இந்த ஸ்டால்கில் பார்த்தீங்கன்னா எஃப்சி ரீஜியன், கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவோம். அங்கே வந்துட்டு என்ன இருக்குது, அதோட டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி செயின்ஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு லைட் செயின்ஸு, கான்ஸ்டன்ட் ரீஜியன், வேரியபிள் ரீஜியன், இதெல்லாம் நம்ம பின்னாடி வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ண மாடல்.
approximately 60% of the serum immunoglobulin molecules of K type while only 40% are L type. இந்த பாயிண்ட் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சீரத்தில் இருக்கக்கூடிய இம்யூனோகுளோபின் மாலிகுல்ல 60% இந்த கப்பா டைப் இம்யூனோகுளோபின்ஸ் தான் இருக்கும். ரிமைனிங் 40% வந்துட்டு லாம்டா டைப் வந்துட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹெவி செயின் கனச்சங்கிலி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஹெவி செயின்ஸ் இருக்கு. இது ரொம்ப லாங்கரா வந்துட்டு இருக்கும். அதனால இது ஹெச் செயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலா வந்து இருக்கும். அப்ப ஈச் ஹெவி செயின் இஸ் மேட் அப் ஆஃப் 450 to 700 அமினோ ஆசிட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ 450 இருந்து 700 அமினோ ஆசிட்டை கொண்டதான் என்னது ஹெவி செயின். ஒவ்வொரு ஹெவி செயின்ஸும் இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ த ஹெவி செயின் ஆஸ் எ சென்ட்ரல் ஃப்ளெக்சிபிள் ரீஜியன் கால்டு ஹிஞ்ச். ஏன்னா நம்ம இப்படி என்ன சொன்னோம், ஸ்டால்க்கு ஒன்று இருக்கும், 2 லிம்ப் இருக்கும். அப்போ இந்த 2 ஹெவி செயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பேர் தான் என்னது ஹிஞ்ச் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். அப்போ த ஹெவி செயின்ஸ் ஆஃப் 5 times. அப்போ லைட் செயின்ஸில் வந்துட்டு லாம்டா அண்ட் கப்பான்னு சொல்லி 2 இருந்துச்சு. அப்போ ஹெவி செயினில் பார்த்தீங்கன்னா 5 விதமான இம்யூனோகுளோபுலின்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கிறது. என்னென்ன? ஐஜிஜி அப்படின்னா என்னது காமா செயின் ஆஃப் தி இம்யூனோகுளோபுலின். ஐஜிஏன்னா ஆல்ஃபா செயின், ஐஜிஎம் அப்படின்னா மியூ செயின், ஐஜிடி அப்படின்னா டெல்டா செயின், ஐஜிஇ அப்படின்னா எப்சிலான் செயின்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி செயின்ஸோடது. அப்போ N அண்ட் C டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். N அப்படின்றது அமினோ ஆசிட், Cன்றது பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் குரூப் வந்துட்டு இருக்கக்கூடியது. ஒன் எண்ட் ஆஃப் ஈச் செயின் இஸ் கால்டு அமினோ டெர்மினல் எண்ட் ஆர் N டெர்மினல் எண்டு அண்ட் அதர் எண்ட் இஸ் கால்டு கார்பாக்சி டெர்மினல் எண்டு ஆர் C டெர்மினல் எண்டு. அப்போ 2 முனைகள் வந்துட்டு காணப்படும் இல்லைங்களா, அதில் ஒரு முனை வந்துட்டு என்னது அமினோ டெர்மினல் ஆர் N டெர்மினல் சொல்லுவோம். அனதர் எண்டை வந்துட்டு C டெர்மினல் ஆர் கார்பாக்சி டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்றது ஒரு கிளைகோ புரோட்டீன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஜன் கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு ஷார்ட்டா ஐஜி அப்படின்னு சொல்லி அப்ரிவேட் பண்ணுவாங்க. இதை ஆல்சோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இது பிளாஸ்மா செல்ல இருக்கக்கூடிய பி லிம்போசைட்னால சிந்தசைஸ் பண்ணப்படுது. இது வந்துட்டு ஒய் ஷேப்ல வந்துட்டு இருக்கு. இது 2 ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஒன்று சாலியபிள், இன்னொன்று மெம்பரேன் பவுண்ட் இம்யூனோகுளோபுலின்ஸ் சொல்லிட்டு 2 வகையில இருக்குன்றத நம்ம பார்த்தோம். இப்போ இம்யூனோகுளோபுலின்ஸ் மேட் அப் ஆஃப் 2 pairs of polypeptide chains. அதாவது என்னது 4 பாலிபெப்டைட் செயின்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா அதில் 2 வந்து லைட் செயின், 2 வந்து ஹெவி செயின்ஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு எண்டில் வந்துட்டு அமினோ டெர்மினல்னு சொல்லக்கூடிய N டெர்மினலும், அனதர் எண்டு பார்த்தீங்கன்னா C டெர்மினல் சொல்லக்கூடிய கார்பாக்சி டெர்மினலும் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். அப்போ இந்த N டெர்மினல் எண்டில் என்ன இருக்கும், ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டுன்னு சொல்லக்கூடிய பாராடோப். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆன்டிஜன் பைண்டிங் சைட்னு சொல்லக்கூடிய பாராடோப் எங்க இருக்குது, N டெர்மினல்ல, அதாவது அமினோ டெர்மினல்ல. Their 4 chains are interconnected by intra-chain disulfide bond. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த 4 செயின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று எதோட தொடர்பு இருக்கிறது, டைசல்ஃபைடு பாண்டுடன் இணைக்கப்பட்டிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்ப the 2 heavy chains are linked by 1 to 13 intra-chain disulfide bond. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2 ஹெவி செயின்ஸ் இருக்குல்ல, அந்த 2 கனெக்ஷன்களிலும் ஒன்றோடு ஒன்று எந்த மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1லிருந்து 13 டைசல்ஃபைடு பாண்டுனால பிணைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இம்யூனோகுளோபுலின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ரீஜியன்ஸ். என்னது, கான்ஸ்டன்ட் ரீஜியன் C அண்ட் வேரியபிள் ரீஜியன் V அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ the immunoglobulin has 2 light chain domains and 4 heavy chains domain. இதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து ரீஜியன் வந்து பார்த்தோம், கான்ஸ்டன்ட், வேரியபிள். டொமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இருக்கு. அதில் லைட் செயின்ஸில் பார்த்தீங்கன்னா 2, ஹெவி செயின்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டொமைன்ஸும் வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த டொமைன்ஸ் ஆஃப்
N-terminal end has CDRS at the free end. CDRS அப்படின்னா complementary determining regions அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கும்? ஸ்டால் கோட எண்டு பகுதி FC இருக்கு இல்லையா, அந்த ரீஜியன்ல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஏன்னா அங்கதான் காம்ப்ளெக்ஸ், அதாவது காம்ப்ளிமெண்ட் சிஸ்டமும் பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸும் நடக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம வந்துட்டு சொன்னோம். அப்ப அங்க வந்துட்டு இது இருக்கும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இம்யூனோகுளோபுலின் கேன் ஸ்பிளிட் அட் ஹின்ஸ் இன்டு 2 ஃப்ராக்மெண்ட். ஆமாம், ஏன்னா இம்யூனோகுளோபின்றது ஒய் ஷேப்பில் இருக்கும், அது சந்திக்கக்கூடியதான் நம்ம ஹின்ஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது என்ன பண்ணுது, இந்த ஹின்ஸ் ரீஜியன் இந்த இம்யூனோகுளோபினை ரெண்டாக வந்து பிரிக்குது. அது ஒன்று வந்துட்டு என்னன்னா FAB, அதாவது ஆன்டிஜன் பைண்டிங் ஃப்ராக்மெண்ட், இன்னொன்று FC, கீழே இருக்கிறது வந்து FC, மேலே இருக்கிறது வந்துட்டு FAB. இது FCங்கிறது என்னது, கிறிஸ்டலைசபிள் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5 டைப் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்கும். எப்பொழுது 5 டைப் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸ் ஹெவி செயினில் இருக்கக்கூடிய IgG, IgA, IgM, IgD, IgE இது எல்லாமே எப்போ அக்வர் ஆகும்னா, ஆன்டிஜன் வந்துட்டு அக்ளுனிட்டேஷன் ஆகும்போது, அக்ளுனிட்டேஷன்னா ஒரு மாதிரி திரிபடையும் பொழுது, precipitation ஆஃப் ஆன்டிஜன்ஸ், அந்த ஆன்டிஜன்ஸ் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுது, ப்ரிசிப்டேஷன்னா சாயம் ஏற்றப்படும் பொழுது அது தென்படும். அந்த ஆன்டிஜன்ஸ் ஆனது நியூட்ரலைசேஷன் பண்ணும் பொழுது வரும். ஆன்டிஜன் ஆனது லைசிஸ் பண்ணும்போது வரும். அப்சனைசேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் மாஸ்ட் செல் அண்ட் பேசோஃபில், மாஸ்ட் செல்களும் பேசோஃபில்ஸும் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன பண்ணலாம், இந்த 5 டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸும் அக்வர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்னென்ன டைப் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் எங்க செக்ரீட் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆன்டிபாடிஸ் ஆர் இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆர் ஒய் ஷேப்டு புரோட்டீன் தட் ரிகனைஸ் யூனிக் மார்க்கர், அதாவது அண்ட் பாத்தோஜன்ஸ். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது வந்துட்டு IgA. இது என்ன பண்ணுது, எங்க செக்ரீட் ஆகுது, மியூக்கஸ், சலைவா, டியர், கொலஸ்ட்ரம், இங்க எல்லாமே டேஜஸ் பேத்தோஜன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது எப்பொழுது ஒரு பேத்தோஜன்ஸ் வந்துட்டு என்டர் ஆகி டிஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இன்வால்மெண்ட் ஆகுதோ அப்போ வந்து கோழை சவ்வு வழியாகவோ அல்லது உமிழ்நீர் வழியாகவோ கண்ணீர் வழியாகவோ ரிலீஸ் ஆகி அதை வந்து எலிமினேட் பண்ணக்கூடியது எது, இந்த IgA, அதாவது ஆல்ஃபா செயின் இம்யூனோகுளோபுலின் தான் வந்துட்டு அங்கே செக்ரீட் ஆகுது. இது வந்து ரொம்பவே, இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து IgD, அதாவது டெல்டா செயின் ஆஃப் த இம்யூனோகுளோபுலின். இது வந்து B செல் ரிசப்டார்ல இருக்கக்கூடியது. இது வந்துட்டு என்ன பண்ணுது, IgMனு சொல்லக்கூடிய மியூ செயின் ஆஃப் இம்யூனோகுளோபுலினை ரிலீஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. I bind to mast cell and basophil. ஆக்சுவலாக இங்கே மிஸ்டேக் ஆயிருக்கு. IgE பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, பேசோஃபில்ஸ் அண்ட் மாஸ்ட் செல்ஸ் மேலே வந்துட்டு ஒட்டிக்கிட்டு எப்பொழுது அலர்ஜி அண்ட் ஆன்டி பேராசைட்டிக் ஆக்டிவிட்டி ஏற்படுதோ, ஏதாவது ஒட்டுண்ணினால ஏதாவது அலர்ஜி ஏற்படலாம், இல்லைன்னா இந்த படர்தாமரை இந்த மாதிரி ஃபங்கஸ்னால ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் பொழுது இந்த மாஸ்ட் செல் அண்ட் பேசோஃபில்ஸில் இந்த IgE வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த அலர்ஜிக் கண்டென்ட் மேலே பைண்ட் பண்ணி கில் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IgA பார்த்தோம், IgD பார்த்தோம், IgE. அதுக்கடுத்து என்ன, பைண்ட் டு பாகோசைட்டோசிஸ் மெயின் பிளட், இங்கே வந்துட்டு என்ன வரும், IgG வரும். இம்யூனோகுளோபுலின் காமா செயின்ஸ் வந்துட்டு வரும். இதுங்க வந்து மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாகோசைட்டோசிஸில் இன்வால்மெண்ட் ஆகக்கூடியது அதிகமாக மெயினாக பிளட்ல அதிக அளவு காணப்படுறதே என்னதான், இந்த இம்யூனோகுளோபுலின் காமா செயின்ஸ் தான். அதாவது மெயின் பிளட் ஆன்டிபாடி ஃபார் செகண்டரி ரெஸ்பான்சஸ் கிராஸ் பிளாசண்டா, ஒரு எம்ப்ரியோ இருக்கும் பொழுது அதுக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்கிறதுக்கு தாய் சேய் இணைப்பு திசை வழியாக கிராஸ் ஆகக்கூடிய இம்யூனோகுளோபுலின் இது IgG இம்யூனோகுளோபுலின். அதுக்கடுத்து IgM. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரைமரி ரெஸ்பான்சஸ், இது செகண்டரி, இது வந்து பிரைமரி ரெஸ்பான்சஸ். பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்சஸில் மெயினாக வந்துட்டு இருக்கக்கூடியது என்னது, IgMA. இப்போ B செல் ரிசப்டாரில் இருக்கக்கூடிய ஒரு மெமரி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இந்த மியூ செயின்ஸ் ஆஃப் த இம்யூனோகுளோபின்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணுது, அங்கே
அப்பியர் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றும் எங்கே ஃபவுண்ட் ஆகியிருக்கு, என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதுக்கடுத்து டைசல்ஃபைடு பாண்டு. ஏன்னா இந்த ஹெவி செயின்ஸ் லைட் செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று டைசல்ஃபைடு இன்ட்ரா செயின் டைசல்ஃபைடு பாண்ட்ஸ்னால பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம். எப்படி பிணைக்கப்பட்டிருக்குன்றத பார்க்கலாம். The four chains are interconnected by intra-chain disulfide bond. The two heavy chains are linked by எவ்வளோ சொன்னோம் 1 to 13 intra-chain disulfide bond. 2 கனச்சங்கிலிகளும் 1லிருந்து 13 intra-chain disulfide bondனால இணைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ each light chain is linked to heavy chain by single intra-chain disulfide bond. அப்போ கனச்சங்கிலி வந்துட்டு 1லிருந்து 13 டைசல்ஃபைடு பாண்டுனால இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ லேசான சங்கிலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இணைப்புனால இது இணைக்கப்பட்டிருக்கு. எது கூட? ஹெவி செயின் கூட. அப்போ the light chain has 2 intra-chain disulfide bond. ஏன்னா 2 செயின் இருக்கிறதுனால இப்போ 2 intra-chain disulfide bonds and the heavy chains are 4 intra-chain disulfide bond. அப்போ the light chainக்கு இடையில intracellular disulfide bond 2, heavy chainல வந்துட்டு 4ம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இம்யூனோகுளோபுலின் ஐஜிஜியோட ஒரு லீனியர் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஸ்டால்க்கு, இது லிம்பு, இங்கே எஃப்ஏபி ரீஜியன்ஸ் வந்துட்டு இருக்குது, எஃப்சி ரீஜியன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் டெர்மினல், இது வந்துட்டு என் டெர்மினலு, கான்ஸ்டன்ட் ரீஜியன், வேரியபிள் ரீஜியன், லைட் செயின், ஹெவி செயின்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஹிஞ்ச் ரீஜியன். இது வந்துட்டு இடையில வந்துட்டு டைசல்ஃபைடு பாண்டெல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கும், எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்போ அந்த 2 ரீஜியன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா, என்னது? கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ரீஜியன். இதை பற்றி பார்க்கலாம். த இம்யூனோகுளோபுலின் கன்ஸ்டிட் ஆஃப் 2 ரீஜியன், 1 கான்ஸ்டன்ட் ரீஜியன் அண்ட் வேரியபிள் ரீஜியன். In the constant region, the amino acid sequence remains constant in most of the immunoglobulin. Constant அப்படின்னாவே என்னது? நிலையாக இருத்தல். அப்போ பெரும்பாலான இம்யூனோகுளோபின்ல இந்த கான்ஸ்டன்ட் ரீஜியன்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் அப்படியே நிலைநிறுத்த இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ the constant region is located at the base of stalk of Y in the C terminal end. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ the constant region எங்க இருக்கு? இப்போ Y ஷேப்ல இம்யூனோகுளோபுலின் இருக்கு. அப்போ ஸ்டால்க் ஆஃப் த Yல C டெர்மினல் பகுதியில் கான்ஸ்டன்ட் ரீஜியன் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the constant region is formed of both light chain and heavy chain. கனச்சங்கிலி மற்றும் லேசான சங்கிலிகள் ரெண்டுலேயுமே வந்துட்டு இது ஃபார்ம் ஆகியிருக்கும். பட் the terminal half of the constant region is formed of heavy chains only. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டன்ட் ரீஜியன் பார்த்தீங்கன்னா ஹெவி செயின்ஸில் மட்டும்தான் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆஃபாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேரியபிள் ரீஜியன் த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வேரியபிலிட்டி அண்ட் இப்போ வேரியபிள் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் மாறுபட்டு இருக்கிறதுனால தான் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? வேரியபிள் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த வேரியபிள் ரீஜியன் இஸ் லொக்கேட்டட் அட் த எக்ஸ்ட்ரீம்லி ஆஃப் த லிம்ப் ஆஃப் ஒய் இன் த என் டெர்மினல் எண்ட் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸ். ஒய் ஷேப்பில் இருக்குன்னா அதில் என் டெர்மினல் பகுதியில் தான் என்ன இருக்குது? வேரியபிள் ரீஜியன் வந்து ப்ரெசன்ட் ஆகி இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ த வேரியபிள் ரீஜியன் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் போத் லைட் அண்ட் ஹெவி செயின். இதுவுமே வந்துட்டு 2 செயின்லையுமே வந்துட்டு இருக்கும். அதனால தான் விஎல் விஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து டொமைன்ஸ். The immunoglobulins has certain globular regions called domains. அப்போ அதில் சில இது வந்து பார்த்தீங்கன்னா கோள வடிவ பகுதிகள் காணப்படும். அதற்கு பேர் தான் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட் இஸ் ஃபார்ம்டு பை ஃபோல்டிங் ஆஃப் த செயின். இப்போ எப்படி இந்த டொமைன்ஸ் வந்து அந்த இம்யூனோகுளோபுலின்ஸில் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு மடிப்பு ஏற்படுறதுனால ஒரு குளோபுலார் ஃபார்முக்கு வந்து டொமைனாக உருமாற்றம் அடைகிறது. அப்போ இந்த ஃபோல்டிங் த செயின் இஸ் கனெக்டட் பை இன்ட்ரா செயின் டைசல்ஃபைடு பாண்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரா செயின் டைசல்ஃபைடு பாண்டுனால ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஈச் லைட் செயின் சைன் 2 டொமைன். அப்போ ஒவ்வொரு லைட் செயின்லையும் பார்த்தீங்கன்னா 2 டொமைன்ஸ் வந்து ப்ரெசன்டடாக இருக்கிறது. கான்ஸ்டன்ட் லைட் செயின் ரீஜியன், கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் ரீஜியன், வேரியபிள் லைட் செயின் டொமைன் ஆர் விஎல் டொமைன்.
இல்லையா? V for variable, L for light chain and constant light chain domain or CL domain அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த டொமைன் எங்கே வந்துட்டு லொக்கேட்டடா இருக்கும்? N terminal end and the C terminal is located in the C terminal ரெண்டுலையுமே N terminalலையும் இருக்கும் C terminalலையும் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா each heavy chain has 4 domain. அப்போ heavy chainல பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டொமைன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 4 டொமைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ the first domain is called variable heavy chain domain. இப்போ முதல்ல இருக்கிறது variable heavy chain domain or VH domain. It is located எங்கே இருக்கு? N terminal end இந்த பகுதியில் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். The other 3 டொமைன்ஸும் பார்த்தீங்கன்னா constant heavy chain or C region. இங்க CH1, CH2, CH3 ன்னு சொல்லிட்டு ஒரு 3 இருக்கும். அப்போ 3 டொமைன்ஸும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரீஜியன்ல ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தே ஆர் நேம் பாருங்க C1, C2, C3. அந்த C3 பார்த்தீங்கன்னா எங்க லொக்கேட்டா இருக்கும்? C டெர்மினல்ல. இப்போ Y ஷேப்ல இம்யூனோகுளோபின் இருக்கு. இது மேல வந்து N டெர்மினல், கீழே இருக்கிறது கார்பாக்சிலிக் C டெர்மினல். இதில் இந்த C1 வந்துட்டு C டெர்மினல்லையும் மீதி இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா C2 அண்ட் C3 பார்த்தீங்கன்னா எங்க N டெர்மினல்லையும் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இம்யூனோகுளோபுலின்ஸ் IgM, IgE have additional constant heavy chain domain called C4. இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 5 டைப் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்துட்டு இருக்கு ஹெவி செயின்ஸ்ல இல்லையா? IG, G சொன்னோம், A சொன்னோம், DA, அப்புறம் E, அதுக்கப்புறம் M, இதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம். அதில் இந்த எப்சிலானும் மியூலையும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் பார்த்தீங்கன்னா 4 வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ CDRS அதாவது காம்ப்ளிமெண்டரி டிட்டர்மினிங் ரீஜியன், ஹைப்பர் வேரியபிள் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜியன்ஸ் தான் என்னது? அந்த 4வது ரீஜியனாக CDRS Y மாதிரி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய C அதாவது FC கிறிஸ்டலைசேஷன் ஃப்ராக்மெண்ட்ல தான் வந்துட்டு என்ன இருக்கும்? இந்த காம்ப்ளிமெண்டரி சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. அதில் தான் வந்துட்டு ஹைப்பர் வேரியபிள் ரீஜன் சொல்லக்கூடிய HVRSன்னு சொல்லக்கூடிய 4வது கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் டொமைன் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. அப்போ ஈச் வேரியபிள் டொமைன் ஆஃப் த இம்யூனோகுளோபுலின் அட் தி டிப் ஆஃப் கண்டெயின் 3 வேரியபிள் லூப் ஆஃப் த பைண்டிங் ஆன்டிஜன். இப்போ ஒவ்வொரு வேரியபிள் டொமைன்லையும் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் லூப்ஸ் வந்துட்டு ஆன்டிஜனை பைண்ட் பண்ணுறதுக்காக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லூப்ஸில் தான் காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ தீஸ் ரீஜியன்ஸ் என்னது? CDRS அப்படின்னு சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்டரி டிட்டர்மினிங் ரீஜியன். அப்போ the 3 CDRS called CDR1, CDR2, CDR3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ the structure of CDRS was studied by Koita et al. In 1997 and recently by North et al. In 2010. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் CDR பற்றி ரீசெண்டாக 2010 கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்போ the CDRs contain the most sequence variation when compared to other region of the immunoglobulin. அப்போ இம்யூனோகுளோபினோட அதர் பார்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த CDRஸ்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வேரியேஷன் அதிகமாகவே வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ hence CDRs also referred to as hyper variable regions. அதனால என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்பர்னாவே என்னது? அதிக அளவு வேறுபாடு அடையக்கூடிய ஒரு பகுதி. இதை வந்து அப்பாஸ் அண்ட் லிச்மன் 2003 வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. As each limb has 2 variable regions, each limb has 6 CDRs. அப்போ ஒவ்வொரு லிம்ப்லையும் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் டொமைன்ஸ் இருக்கா? ஏன்னா 2 லிம்ஸ் இருக்கும், இங்கேயும் V ரீஜியன் இருக்கும், இங்கேயும் V ரீஜியன் இருக்கும். அது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 6 CDRs வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்காருன்னா அப்போ டோட்டலாக 12 வந்து இருக்கும் இல்லையா? அப்போ there are 2 limbs in the immunoglobulin. Each immunoglobulin has 12 CDR ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. அப்போ அதில் 6 CDRs present in the heavy chain and 6 CDR present in the light chains. இந்த பாயிண்ட் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கனசங்கிலியில் 6
லேசான சங்கிலியில் 6 CDRஸும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. அப்போ CDR3 இஸ் மோஸ்ட் வேரியபிள் ரீஜியன் இல்லையா, அதிகமாக வேரியபிளாக இருக்கிறது இந்த CDR3 தான். அப்போ இந்த CDRS டிட்டர்மின் த ஸ்பெசிபிசிட்டி அண்ட் அஃபினிட்டி ஆஃப் த ஆன்டிஜன். அப்போ எதற்காக இந்த CDRS வந்து அந்த இம்யூனோகுளோபுலினில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டிஜனோட ஸ்பெசிபிசிட்டி என்ன, அதோட தனித்துவம் தன்மை என்ன, அதோட அஃபினிட்டி என்னன்றதை டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த CDRS வந்து பயன்படுது. The CDRS provide the diversity of immunoglobulins. அப்ப இந்த இம்யூனோகுளோபின் பரவல் தன்மைக்கு காரணமா இருக்கிறது எது? CDRS. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது பரவுச்சுன்னா மட்டும்தான் அந்த ஆன்டிஜன் உள்ள வரக்கூடிய அந்த ஆன்டிஜனோட ஸ்பெசிபிசிட்டி என்ன, அதோட அஃபினிட்டி என்னன்ற ஒரு தீர்மானத்தை வந்து அதெல்லாம் பண்ண முடியும். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். இம்யூனோகுளோபுலின் ஃப்ராக்மெண்ட்ஸ். The immunoglobulin is digested with papion. அப்போ இந்த இம்யூனோகுளோபின் எதால செரிமானம் செய்யப்படுகிறது? பாப்பியான் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு புரோட்டீன் என்சைம்ஸ் தான். அப்போ இம்யூனோகுளோபின் ஸ்பிளிட் அட் த ஹிஞ்ச் இன்டு 2 ஃப்ராக்மெண்ட். ஆமாவா, ஹிஞ்ச் ரீஜியனில் வந்துட்டு 2 இதாக வந்துட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடிய வேலையை செய்கிறது. அப்போ ஸ்பிளிட் ஆகி என்னென்னவா உருவாகுது? FAB, அதாவது ஆன்டிபாடி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது, அதாவது சாரி ஆன்டிஜன் பைண்டிங் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். FABன்னு என்னது? ஆன்டிஜன் பைண்டிங் ஃப்ராக்மெண்ட். இது வந்துட்டு 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரியாக வந்துட்டு இருக்கும். தே ஆர் த லிம்ப் ஆஃப் த ஆன்டிபாடி. அப்போ இந்த FAB அப்படின்றதான் என்னது? ஆன்டிபாடியோட ஒரு கையாக வந்துட்டு செயல்படுகிறது. அப்போ ஈச் FAB கன்ஸ்டிட் ஆஃப் 2 லைட் செயின்ஸ் அண்ட் 2 ஹெவி செயின்ஸ். அப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 லைட் செயின்ஸும் 2 ஹெவி செயின்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். த ஹெவி செயின் ஆஃப் ஈச் FAB மேட் அப் ஆஃப் V and C1 டொமைன்ஸ். அப்போ ஹெவி செயினில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரீஜியனும் இது கான்ஸ்டன்ட் ரீஜியன் 1 டொமைன்ஸும் வந்து அதில் ப்ரெசென்டட் ஆகிருக்கும் ஒவ்வொரு ஹெவி செயின்ஸ்லையும். ஏன்னா ஹெவி செயின்ஸ்ன்றது இங்கே கீழே இருக்கக்கூடியது. அப்போ இங்கே C1 அப்படின்றது இங்கே தான் இருக்கா, அதுவும் வேரியபிள் ரீஜியனும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். த டெர்மினல் எண்ட் ஆஃப் த FAB ஆஸ் அன் ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டான பாராடோப் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதுதான் வந்துட்டு FAB. இங்கே தான் என்ன இருக்குது? ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டுன்னு சொல்லக்கூடிய பாராடோப்பு. ஸோ FAB இஸ் த மோனோவேலண்ட். அங்கே வந்துட்டு என்ன இருக்குது? ஒரே ஒரு பாராடோப் இருக்கிறதுனால மோனோவேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். FC அப்படின்னா கிறிஸ்டலைசபிள் ஃப்ராக்மெண்ட். இது என்ன பண்ணுது? இது வந்துட்டு ஸ்டால்க் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட், கீழே தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது தான் என்னது? FC. இதுலேயுமே 2 ஐடென்டிக்கல் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹெவி செயின்ஸ்னால மட்டும்தான், எனக்கு கீழே என்ன இருக்கு? ஹெவி செயின்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஹெவி செயின்ஸ்னால மட்டும்தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் வந்துட்டு ஆகிக்கூடாது. இதில் C2 and C3 டொமைன்ஸ் வந்து ப்ரெசென்டட் ஆகி இருக்கும். தி FC ஃப்ராக்மெண்ட் இஸ் இன்வால்வ்டு இன் எதில்? காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன், அட்டாச்மெண்ட் டு பாகோசைட்டோட்டிக் செல்ஸ், டீக்ரானுலேஷன் ஆஃப் த மாஸ்ட் செல் எக்ஸெட்ரா. அப்போ இந்த FC வந்துட்டு இம்யூனோகுளோபுலினில் என்ன வேலையை செய்யுது? இங்கே என்ன சொன்னேன்? FC அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம், இல்லைனா பாகோசைட்டோட்டிக் செல்ஸோட அட்டாச்மெண்ட்டுக்கும் மாஸ்ட் செல்கள் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்போ டீக்ரானுலேஷன் ஆகும் பொழுதுக்கும் இந்த FC ஃப்ராக்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றதை சொல்லியிருந்தோம். அதுதான் இதோட ஒர்க்கு. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஹெவி செயின் ஆன்டிபாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேர் ஆன்டிபாடிஸ் கண்டெய்னிங் ஒன்லி ஹெவி செயின் ஆர் கால்டு ஹெவி செயின் ஆன்டிபாடி. அப்போ எந்த ஒரு ஆன்டிபாடி ஹெவி செயினை மட்டும் பெற்றிருக்கிறதோ அதற்கு பேர் ஹெவி செயின் ஆன்டிபாடி. எதில் இருக்கு? இன் கேமல்ஸ், இலாமஸ், சார்க், சுறா, ஒட்டகம் இதிலெல்லாம் இருக்குது. த ஆன்டிபாடிஸ் மேடப் ஆஃப் ஒன்லி ஹெவி செயின்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டகம், சுறா மீன்கள், இலாமஸ் போன்றவற்றில் எல்லாமே ஹெவி செயின் ஆன்டிபாடிஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. திஸ் ஆன்டிபாடிஸ் ஆல்சோ கால்டு ஹெவி செயின் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லலாம். இன் ஹெவி செயின் ஆன்டிபாடிஸ் லைட் செயின் ஆர் ஆப்சன்ட். அப்போ அந்த லைட் செயின் இல்லாததுனால தான் அதை என்ன சொல்கிறோம்? ஹெவி செயின் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சிங்கிள் டொமைன் ஆன்டிபாடி. டொமைன் நாம் வந்துட்டு 2ஆ சொன்னோம், கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதில் சிங்கிள் மட்டும் இருக்கிறது. எ சிங்கிள் டொமைன் ஆன்டிபாடி இஸ் எ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆன்டிபாடி கன்ஸ்டிட்டிங் சிங்கிள் மோனோமெரிக் வேரியபிள் ஆன்டிபாடி டொமைன் லேக்கிங் த லைட் செயின் அண்ட் CL டொமைன் ஆஃப் த ஹெவி செயின். இதில் என்ன இருக்காது? லைட் செயின் இல்லை, ஹெவி செயினோட அந்த கான்ஸ்டன்ட் லைட் செயின்ஸ் மட்டும், லைட் செயின்ஸும்
கான்ஸ்டன்ட் லைட் செயின்ஸும் வந்துட்டு இல்லாதது ஒன்று தான் சிங்கிள் டொமைன் ஆன்டிபாடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆன்டிபாடி ஆர் நானோ பாடி அப்படின்னு சொல்லிட்டு. நானோ அப்படின்னா என்னது, ஒன்று அப்படின்னு சொல்லி அர்த்தமா, மோனோன்னா ஒன்று, இருந்தாலும் சயின்டிஃபிக்ரியில் நானோனாலும் ஒன்று தான். அதுக்கடுத்து இதில் என்னென்ன இம்யூனோகுளோபின்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இம்யூனோகுளோபின்ஸ் ஹேவ் த ஃபாலோயிங் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன, இது ஒரு கிளைகோப்ரோட்டீன்ஸ் நேச்சர் உடையது. ஏன், இதில் வந்து அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்குது, ப்ளஸ் சம் அமினோ ஆசிட் வந்துட்டு சுகர் செயின்ஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால தான் இதை கிளைகோப்ரோட்டீன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒய் அல்லது டி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். இதில் வந்து செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ஸ் வந்துட்டு வரையறுக்கப்பட்ட செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இதோட மாலிகுலார் வெயிட் மூலக்கூறு எடை பார்த்தீங்கன்னா 1,15,000 to 9,15,000, 1,50,000 to 9,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட மாலிகுலார் வெயிட் வந்துட்டு வேரி ஆகும். அது டைப் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸை பொறுத்து இந்த மாலிகுலார் வெயிட் வந்துட்டு வேரி ஆகும். அது டைப்பில் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். டைப்பிக்கலி அண்ட் இம்யூனோகுளோபுலின் மாலிகுல் இஸ் மேட் அப் ஆஃப் 4 பாலிபெப்டைட் செயின்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கா. அதில் 2 பார்த்தீங்கன்னா லைட் செயின்ஸு, ரிமைனிங் 2 பார்த்தீங்கன்னா ஹெவி செயின்ஸு. த வேலன்சி ஆஃப் த ஆன்டிஜன் பைண்டிங் வேரியஸ் ஃப்ரம் 2 to 10. அப்போ எவ்வளோ ஆன்டிஜன் வந்து பைண்டிங் ஆகும்னா 2லேருந்து 10. ஒரு இம்யூனோகுளோபுலினில் 2லேருந்து 10 ஆன்டிஜன் வந்துட்டு பைண்ட் ஆகிறதுக்குரிய கெப்பாசிட்டி உடையது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தட் ஆன்டிபாடிஸ் ஆர் மல்டிவேலண்ட். அப்போ எந்த ஆன்டிபாடிஸில் இந்த மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு பேர் மல்டிவேலண்ட். ஏன்னா ஒன்றுக்கு மேலே போயிடுச்சுனாவே என்னது, அது மல்டி தான். அப்போ த ஆஃப் லைஃப் வேரிஸ் ஃப்ரம் 2 to 25 days. இதோட வாழ்நாள்கள் 2 to 25 நாட்கள் வந்து இருக்கும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வேரிஸ் ஃப்ரம் 3 to 12%. இதில் வந்து 3லேருந்து 12% கார்போஹைட்ரேட் இருக்கும். இது வந்துட்டு டைசல்ஃபைடு பாண்டுனால தான் இணைக்கப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணுது, ஆன்டிஜென்ஸை அக்லினிட்டேட் பண்ணும், கொயாகுலேட் பண்ணும், பிரிசிபிட்டேட் பண்ணுது. ஐஜிஜின்னு சொல்லக்கூடிய இந்த காமா செயின் ஆஃப் த இம்யூனோகுளோபுலின் பிளாசென்டா வழியாக கிராஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. அதிகமாக பிளட்ல வந்துட்டு சர்க்குலேட் ஆகிறதும் பேகோசைட்டோசிஸில் இன்வால்மெண்ட் ஆகிறதுமே இந்த ஐஜிஜி தான். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரீஏஜனிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் அல்லது பேரசைட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது தான் என்னது, ஐஜிஜி, அதாவது எப்சிலான் ஆஃப் த இம்யூனோகுளோபுலின். தே ஆர் இன்வால்வ்டு இன் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன். காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷனில் இன்வால்மெண்ட் ஆகிறது ஐஜிஜி அண்ட் ஐஜிஎம் மியூ. ஏன்னா இதுதான் வந்துட்டு என்ன இருக்குது, சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பிசிஆர்னு சொல்லக்கூடிய பி செல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஐஜிஎம் இல்லையா, இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷனில் இன்வால்மெண்ட் ஆகும். ஃபிக்ஸ் மேக்ரோபேஜஸ், அதாவது மேக்ரோபேஜஸ்னாவே அந்த பேகோசைட்டோசிஸ் செய்யக்கூடிய ஒரு செல், இம்யூன் செல்ஸ், அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஐஜிஜி வந்து இன்வால்மெண்ட் ஆகும். மாஸ்ட் அண்ட் பேசோஃபில் செல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ஐஜிஇ. ஏன்னா இது டீகிரானுலேஷன்ஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது, அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்போ இது வந்துட்டு வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரோல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இந்த இம்யூனோகுளோபுலின்ஸோட ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன? த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அகெயின் இன்வேடிங் மைக்ரோ ஆர்கானிசம். இதோட முக்கியமான வேலையே என்ன, நம்ம பாடியில் என்டர் ஆகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம பாடியை பாதுகாக்கக்கூடிய வேலை தான் இந்த இம்யூனோகுளோபுலினோட வேலை. Their protective role is carried out the following ways. அப்போ எப்படி எந்தெந்த வழிகள்லாம் நம்ம பாடியை வந்து பாதுகாக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டரான அந்த ஆன்டிஜனை அக்ளினிட்டேஷன், அப்படியே அதை வந்து இன்ஆக்டிவ் பண்ணி நம்மளை பாதுகாக்குது. பிரிசிபிட்டேஷன் ஆஃப் ஆன்டிஜன், அதை சாயமேற்றி அதை ஒரு தனித்துவமாக காட்டி என்ன பண்ணுது, வெளியேற்றி எலிமினேட் பண்ணி நம்ம அதை பாதுகாக்குது. நியூட்ரலைசேஷன், அப்போ உள்ள வந்த டாக்ஸின்ஸோ இல்லை ஏதாவது ஒரு மைக்ரோ பேத்தோஜன்ஸ்க்கு எகெயின்ஸ்டான ஒரு ஆன்டி சப்ஸ்டன்சஸை இது பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதை வந்து லைசிஸ் ஃபுல்லாகவே கில் பண்ணி பாதுகாக்குது. அப்சனைசேஷன் செஞ்சு
பாதுகாக்குது. டிஷ்யூவில் ஃபிக்சேஷன் செஞ்சு பாதுகாக்குது. செல் விழுங்குதல் சொல்லக்கூடிய பேகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலியமாக மேக்ரோபேஜஸ் இன்வால்மெண்ட் ஆகி பாதுகாக்குது. கீமோடாக்சிஸ் மூலியமா பாதுகாக்குது. மாஸ்ட் செல் அண்ட் பேசோஃபில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நம்ம பாடியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements are not correctனு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டாலும் கரெக்ட் தான், நாட் கரெக்ட்னு கேட்டாலும் கரெக்ட். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லைட் செயின்ஸ் பற்றி கொடுத்து மேட் அப் ஆஃப் 200 அமினோ ஆசிட். இட் இஸ் எ ராங். 214 அமினோ ஆசிட் தான் வந்துட்டு லைட் செயின்ஸில் இருக்கக்கூடியது. இது வந்து ஷார்ட்டராக வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ராங்காக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் பி, ஹெவி செயின், இட் இஸ் மேட் அப் ஆஃப் 450 to 700 அமினோ ஆசிட், ரொம்ப லாங்காக இருக்கும். இது வந்துட்டு கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ ஒன்லி இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட், how are the light chains and heavy chains of the antibody linked together? எப்படி வந்து ஒரு இம்யூனோகுளோபின்ல லைட் செயின்ஸும் ஹெவி செயினும் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளுது? டைசல்ஃபைடு பாண்ட் ஆர் இன்ட்ரா செயின் டைசல்ஃபைடு பாண்டுனாலும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே வந்துட்டு ராங் இல்லையா? தேர்டு, what are the two type of light chain found in human immunoglobulin? லைட் செயின்ஸில் ஹியூமனோட இம்யூனோகுளோபின் லைட் செயின்ஸில் இருக்கக்கூடிய 2 டைப்பு, கப்பா அண்டு லேம்டா தான் இல்லையா? காமா அண்டு பீட்டான்றது ஒன்று கிடையாது. காமா இருக்கு, ஆல்ஃபா மியூ டெல்டா எப்சிலான், இது எல்லாமே ஹெவி செயின்ஸோடது இல்லையா, ஹெச் செயின்ஸோடது. லைட் செயின் வந்துட்டு கப்பா அண்டு லேம்டா தான். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் லைட் செயின் எல்லுன்னு வருது. இப்போ எல்லுக்கு முன்னாடி என்ன இருக்குது, கே இருக்குது. கே ஃபார் கப்பா, அப்போ எல் ஃபார் லைட் செயின், எல் ஃபார் லேம்டா, அப்போ கேஎல் லைட் செயின்ஸ் அப்படின்னு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின், how many constant heavy chain are present in the single monomeric IgE heavy chain? ஹெவி செயினில் இம்யூனோகுளோபினில் ஈயில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் 4 இருக்குது. அதாவது இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஇ அண்டு ஐஜிஎம், மியூ செயின் ஆஃப் த இம்யூனோகுளோபினின் எப்சிலான் செயின் ஆஃப் த இம்யூனோகுளோபினின் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஹெவி செயின்டமே 4 இருக்கும். மித்த ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு 3 தான் வந்து இருக்கும். ஐஜிஜி, ஐஜிடி, ஐஜிஏ, இது எல்லாமே ஐஜிஏ, ஐஜிடி, ஐஜிஜி, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3. 4 வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஇயும் எம்லையும் 4 கான்ஸ்டன்ட் ஏவி டொமைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபிஃப்த்து, த ஹைப்பர் வேரியபிள் ரீஜியன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டைவர்சிட்டி ஆஃப் இம்யூனோகுளோபின் ஆல்சோ நவுன் அஸ். ஆமாவா, அதிகமாக வேரியபிள் ஆகக்கூடிய ஒரு ரீஜியன் இதுதான் இம்யூனோகுளோபினோட டைவர்சிட்டிக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். என்னது, சிடிஆர்எஸ், அதாவது காம்ப்ளிமெண்டரி டிட்டர்மினிங் ரீஜியன்ஸ் இல்லையா? அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இம்யூனோகுளோபின்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கக்கூடிய ரீஜியன், டொமைன்ஸு, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரலாக பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் இந்த இம்யூனோகுளோபினோட 5 டைப்ஸை பற்றி எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.